Hi friends, welcome to Creative Designers. இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அது சென்டர்ல இந்த மாதிரி கர்வ் டிசைன் வரைஞ்சிருக்கேன். அது பக்கத்துலயே 1/2 இன்ச்சஸ்ல நான் மார்க் பண்ணிட்டு லைன் டிரா பண்ணிக்கலாம். திரும்ப அது பக்கத்துலயே 1/4 இன்ச்சஸ்ல இன்னொரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி ஸ்லீவ் போர்ஷன் ஃபுல்லா டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோல்டன் ஜரி த்ரெட்ல டபுள் லேயர் செயின் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 4 சைஸ் ஆன்டிக் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். அதை நான் டபுள் லேயர் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சென்டரில் கர்வ்ஸ் வரைஞ்சோம்ல, அதில் நம்ம 2 சைஸ் ஆன்டிக் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீட் ஷேப் பீடு இந்த மாதிரி நம்ம க்ராஸாக ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 இன்ச்சஸ்க்கு லைன் ட்ரா பண்ணியிருந்தோம்ல, அதில் நம்ம 2 சைஸ் ஆன்டிக் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீட் ஷேப் பீடும் நம்ம 2 சைஸ் ஆன்டிக் பீடும் ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் நம்ம 2 சைஸ் ஆன்டிக் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக 3 லேயர்ஸ் வரும். சேம் அதே மாதிரி ஸ்லீவ் போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். கேப்லலாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கிளிப் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஆங்கர் த்ரெட் யூஸ் பண்ணி நான் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணிக்கிறேன். அதோட பேலன்ஸ் போர்ஷன்லலாம் நம்ம 4 சைஸும் நம்ம 2 சைஸ் ஆன்டிக் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்லீவ் போர்ஷன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். அதோட அவுட்புட் பாருங்கள், ரொம்பவே கிராண்டாக இருக்குது. ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.